ஐயா வேலையை விட்டு நின்றலான்ட்டு இருக்கேன் ஐயா. என்னப்பா திடீர்னு இப்படி சொல்கிறேன்? உனக்கு இங்கே ஏதாவது பிரச்சனையா இல்லை வேலை செய்கிறதுக்கு பிடிக்கலையா? ஐயா அப்படிலாம் இல்லையா, இந்த வேலை தான் எனக்கு சோறு போட்டுச்சு. இங்கே தான் வந்து நான் தொழில் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் நல்லா தான் ஐயா பார்த்துக்கிட்டீங்க. கல்யாணம் ஆகிடுச்சு இல்லையா, குடும்பம் குட்டின்னு ஆகிடுச்சு. அதான் ஒரு தனியாக கடை போட்டுடலான்னு பார்க்குறேன். அதெல்லாம் இப்போ எதுக்குப்பா? வேண்டாத வேலை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயா அப்படி இல்லையா. எதுவும் பேசாத, போய் வேலையை பாரு. என்னங்க வீட்டுக்குள்ள போகாம வெளியிலே நின்றுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நேற்று ஓனர்கிட்ட சொந்த கடை ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னேன். உனக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டாரு. அதான் ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் இப்பெல்லாம் பேசினதே இல்லை. அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்க சொந்த கடை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதான் அவருக்கு பிடிக்கல. இங்கே பாரு, அவர் அப்படியேப்பட்ட மனுஷன்லாம் இல்லை. அவர் ரொம்ப நல்லவர். அவர் கீழே இருக்கிறவங்க நல்லா இருக்கும்னு நினைப்பாரு. ஓ அப்படின்னா நீங்க சொந்த கடை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேனே அவர் சந்தோஷப்பட்டுக்கணும். இப்படி வேணாம்லாம் சொல்லியிருக்க கூடாது. நீங்க ஒன்று பண்ணுங்க, அவர்கிட்டலாம் எதுவுமே சொல்ல வேணாம். பேசாம வேலையை விட்டு நின்றுங்க. நம்ம கடை ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம். ஏய் ஏன் இப்படி பேசுகிற? அவர் எனக்கு அப்பா மாதிரி. அவர் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு தெரியுமா? தொழிலெலாம் சொல்லி கொடுத்துருக்காரு. உடனே எல்லாம் அவர் விட்டு போக முடியாது. ஏங்க நான் தான் சொல்றேன்ல. ஷான், ஐயா வாங்க ஐயா. கௌசி ஐயா வந்திருக்காரு, டீ போட்டு எடுத்துட்டு வா. அதெல்லாம் வேண்டாம்பா. நேற்று உன்னை கடையில் மூஞ்சி காட்டினு தோணுச்சு, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஐயா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையா. ஷான், இதில் 1,00,000 ரூபாய் இருக்கப்பா. நீ சொந்தமாக கடை ஆரம்பிக்கணும்னு சொன்னேன், அதனால் இதை வச்சுக்கோப்பா. அடே எப்படிப்பா சொந்தமாக கடை ஆரம்பிக்கிறதுனா எவ்வளோ செலவாகுன்னு எனக்கு தெரியுமா? நான் கடையில் பேசுறதுனா நீ தப்பாக எடுத்துக்காதப்பா. நான் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே என் முதலாளி என்னை விடலை. அவர் என்னை சண்டை போட்டு தான்ப்பா இந்த கடையை நான் ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா. பெருசாக எந்த வருமானம் இல்லை. அந்த மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுதாம்மா நான் நேற்று அப்படி சொன்னேன். அப்புறம் தான்ப்பா யோசிச்சேன், நீ எவ்வளோ நாளைக்கு தான்ப்பா எனக்குள்ளேயே வேலை பார்ப்பேன். நீ நல்லா உனக்கு தொழில் தெரியும், நல்லா வேலை செய்வேன், நீ நல்லா மேலே வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கப்பா. அதனால் இது மாதிரி என் பணத்தை வச்சுக்கோ, தொழில் ஆரம்பி. அப்புறம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு கடை பார்த்துருக்கேன். நீங்கள் அங்கே வந்து அந்த கடையை பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சிடலாமா? ஐயா ஏற்கனவே எனக்கு நீங்கள் நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நான் அதை எப்படி திரும்ப செய்ய போகிறேன்னே தெரியலையா. எனக்கு நீ எதுவும் பண்ண வேண்டாம்மா. நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உனக்கே வேலை செய்கிறான் பாரு. என் முதலாளி என்னை பார்த்துக்கிற மாதிரி, நான் உன்னை பார்த்துக்கிட்ட மாதிரி நீ அவனை நல்லா பார்த்துக்கணும். தொழிலாளியாக இருந்து ஓனர் ஆனதுக்கப்புறம் ஒரு தொழிலாளியால் தான் இந்த கடை ஓடுறதுன்னு மறந்துடாது.